இன்றைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் பெரும்பான்மையான வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். சென்ற 2021 தேர்தலில் ஏறக்குறைய 520 வாக்குறுதிகளை அவர்கள் கொடுத்தார்கள். 505. ஆனால் நாம் 520 படித்த மாதிரி ஞாபகம். சரி, தெரியலை எனக்கு. 520 பக்கம். 520 பக்கமா? சரி, பார்த்தீங்களா, கரெக்டாக தான் பார்த்துருக்கேன். 55 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் 320 வாக்குறுதிகள் நிறைவேறி விட்டதாக 324 தான் அவர் சொன்னாரு. 64 வந்து செயல்படுத்த முடியாத மத்திய அரசினுடைய அனுமதிக்காகங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இன்றைக்கு மலிவான அரசியல் என்ற ஒரு இதை தமிழக அரசியலில் எடுத்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டை மட்டும்தான் பேச சொல்கிறீங்களா, பாஸ்டையான்னு தெரியலை. தந்தையார் காலத்திலிருந்து எப்படி ஒரு கணையாழியை கண்ணதாசனும் இவரும் ஒரே நேரத்திலே ஒரே அளவிலே வேலை செய்த போது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களிடம் ஒரு கணையாழியை வாங்கி கொடுத்து இவருக்கு பொதுவெளியிலே மாற்றச் சொல்லி, பிறகு அது பொதுவெளிக்கு வந்ததெல்லாம் உலகம் தெரிந்த எது மலிவான அரசியல்ங்கிறது. அடுத்ததாக அதே போல் வந்து 70 தலைவர்களாக இருந்த K.A. மதியழகன், குறிக்கிடக்கூடாது, அவர் குறுக்கிடுங்கன்னு மறைமுகமாக சொல்லாது. எண்ணி நடராஜன் உள்ளிட்ட 50 தலைவர்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு எப்படி எம்ஜிஆர் அவர்களை பிடித்து அன்றைக்கு ஆட்சி கட்டிலில் ஏறினார் என்பது அங்கே தெரியும் மலிவான அரசியல். அதே போல் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி அவர்கள் மீது மதுரையிலே தாக்குதல் தொடுத்து பழநெடுமாறன் இன்றைக்கும் வாழும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்திரா காந்தி அம்மையாரோடு தாக்குதல் நடத்தி, அவர்களை குலவெறி தாக்குதல் நடத்தி கொஞ்சத்தில் உயிர் பழைச்சாங்க. பிறகு அதே இந்திரா காந்தி அம்மையாரோடு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி அப்படி ஒரு அரசியல். அதற்கு அடுத்ததாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சட்டமன்றத்திலே வைத்து தாக்குதல் நடத்தியது. மலிவான அரசியலை செய்வது யார்?